முருகப்பெருமான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவமாக மட்டுமல்ல, அதன் ஆதாரமாகவும் விளங்குகிறார். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறைபிடித்து தந்தைக்கு குருவாக இருந்து உபதேசித்த ஓர் தெய்வம் முருகன். மெய்ஞானம் என்பது கண்ணால் காண்பதை மட்டும் உண்மை எனக் கருதாமல், கண்ணுக்கு புலப்படாத சக்தியையும் உணர்ந்து அமைதியாக இருப்பதே ஆகும். அந்த மெய்ஞானத்தின் வடிவமாக முருகப்பெருமான் திகழ்கிறார். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி பல சாதனைகளை நிகழ்த்தியிருந்தாலும், முருகப்பெருமானின் முக்கிய திருத்தலங்களை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது அவை ஓம் வடிவில் அமைந்திருப்பதை கண்டறிந்த போது ஆய்வாளர்களே வியந்தனர். தமிழ் கடவுளான முருகனின் 17 முக்கிய திருத்தலங்கள் கூகுள் மேப் வழியாக இணைக்கப்பட்ட போது கழுகு கண் பார்வையில் பார்க்கும்போது தெளிவான ஓம் வடிவம் தோன்றுகிறது. நூற்றாண்டுகளுக்கு முன்பே எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் தமிழர்கள் கட்டிடக்கலையில் ஆன்மீக அறிவியலை நிகழ்த்தி இருப்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இந்த 17 திருத்தலங்கள் 14 தமிழகத்திலும், 2 கர்நாடகாவிலும், 1 கேரளாவிலும் அமைந்துள்ளன. அவைகளாவன திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் பழனி, சுவாமிமலை திருத்தணி சோலைமலை, பழமுதிர் சோலை, மருதமலை வடபழனி சென்னை, சிதம்பரம் அருகே, வைத்தீஸ்வரன் கோயில் நாகப்பட்டினம், சிக்கல் திருச்சி, வயலூர் ஈரோடு, சென்னிமலை கோபி, பச்சமலை கரூர், வெண்ணைமலை கர்நாடகா, குக்கே சுப்பிரமணியா கர்நாடகா, காட்டி சுப்பிரமணியா கேரளா, ஹரிபாடு. நம்மால் முடிந்தால் இந்த கோயில்களுக்கு எல்லாம் சென்று முருகனின் அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் முருகா என்று டைப் செய்யவும். என்றென்றும் முருகன் உங்களுடனே இருப்பார்.